நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹைதராபாத்லேருந்து பீதருக்கு ஒன் டே ட்ரிப் காலையில் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகையில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹைதராபாத்லேருந்து காலையில் ஒரு 6:30க்கெலாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பீதர் போகிறதுக்காண்டி. ஸோ நாள் பீதர்லாம் ரொம்ப நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால் ஹைதராபாத் கிளைமேட்டும் ரொம்பவே க்ளவுடியாக சூப்பராக இருந்துச்சு ரோட் ட்ரிப்பு. ஸோ பீதருமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே வெயிலே இல்லை, சூப்பரான ஒரு ட்ரிப்பு. நம்ம போகிற வழியிலேயே ரெஜிந்தல்னு சொல்லிட்டு ஒரு சித்தி விநாயக் டெம்பிள் இருக்குது. இதுதான் அந்த டெம்பிளோடைய ஆர்ச்சு. நம்ம போகிற பீதர் ரோட்டில் அந்த ரோட்டு மேலேயே ரைட் சைடில் இருக்கும் ரெஜிந்தல் சித்தி விநாயக் டெம்பிள். நீங்கள் ஹைதராபாத்லேருந்து போகையில் இந்த சித்தி விநாயக் டெம்பிள் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் பீதருக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இது தெலுங்கானாவில் தான் இருக்குது. ரெஜிந்தல் சித்தி விநாயக் டெம்பிள். இது சூப்பரான ஒரு கார்டன், ரொம்ப அழகான சுற்றி க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கோயில் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக. இதோடைய பார்க்கிங் மட்டும் 20 rupees, மற்றது எதுக்கும் காசு கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 225 வருஷம் பழைய கோயில் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர் டெம்பிளாக இந்த ஏரியாவில். ஸோ கோயிலுடைய டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6:30லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ உள்ள சின்னதாக ஒரு கோசாலை இருக்குது. ரொம்ப விசேஷமான நாட்கள் எல்லாம் இங்கே ரொம்ப கூட்டம் வருமா, இந்த மாதிரி லைனில் நின்று தான் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பாம்பேயில் இருக்கும் இல்லையா சித்தி விநாயக் டெம்பிள், அதே மாதிரி தான் இருக்கும். அங்கே சின்ன சிலையாக இருக்கும், இங்கே ரொம்பவே பெரிய சிலை. ஸோ இது பூஜைக்கு உள்ளது. அந்த கோயிலுடைய டைமிங்கு இந்த வருஷத்தில் விநாயகர் சதுர்த்தி, சங்கடகரா சதுர்த்தி எப்பப்போ வருது அதோடைய டேட்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளேயே அர்ச்சனைக்கு தேங்காய் பழம், அருகம்புல் எல்லாம் விற்கிறாங்க. இது என்ட்ரன்ஸில் அழகாக பஞ்சிலேயே மாலை செஞ்சு அந்த விநாயகருக்கு சாத்தியிருந்தாங்க. கண்ணாடிக்குள்ளே இருக்க விநாயகர் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வச்சு பண்ணியிருந்தாங்க. இதுதான் மூலவர். உள்ளே இப்படி தான் இருப்பாங்க. உள்ளே எடுக்கக்கூடாதுங்கிறனால நான் இங்கே கடை இருந்துச்சு இல்லையா, அந்த விற்கிறதுக்கு கடையில் அந்த கணேஷ் எடுத்தேன். ஃபுல்லாக இந்த மாதிரி செந்தூரம் பூசின இந்த மாதிரியான கணேஷ் உருவம் தான். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். கொடிமரம். ஸோ நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம நரசிம்மா டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோம். ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரோடு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம காலையிலே சீக்கிரம் கிளம்புனால வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடலை. ஸோ அதனால் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணல ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தோம், கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எஸ்எஸ்வி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும், காலையில் மட்டும் வெளியில் சாப்பாடு, மத்தியானம் ஞாயிற்றுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெளியிலேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டேபிள் சேர்லாம் போட்டு ரோட்டு மேலேயே இருக்கும். இது சூப்பராக இருந்துச்சு.
உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வாஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா உட்காரதுக்கு பார்க்கிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து கிளம்பியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, மழை பெஞ்சிருந்துச்சு, க்ளவுடியாக இருந்துச்சுன்னு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த ஜேர்னி. 2 சைடும் மரங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கையிலே. ரொம்ப ரம்மியமாக நல்ல ஒரு இயற்கையான காற்று சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ பீதரில் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு போக வேண்டியது வந்து நரசிம்ம டெம்பிள். இது வந்து பீதருடைய வெஜிடபிள் மார்க்கெட்டு. ஸோ எங்களுக்கு பீதரை பார்க்கையில் நம்ம ஊர் சைடு உள்ள ஞாபகம் தான் வந்துச்சு. மரக்கடைங்கள், அந்த வீடுங்கள், அந்த கடைகள், சின்ன சின்ன கடைகள்லாம் பார்க்கையில் சிட்டி லைஃப்பில் வந்து நம்மளுடைய ஊர் லைஃப் ஞாபகம் வந்துச்சு அப்படியே. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ரொம்பவே ஃபேமஸான இடம். நீங்கள் கூகுளில் போட்டிங்களானே உங்களுக்கு கிளியராக வந்து ரூட் மேப் வந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த நரசிம்ம டெம்பிளுக்கு போகிறோம். இதை வந்து ஜல நரசிம்மர்னு சொல்லுவாங்க, ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வரையில் கார் பார்க்கிங்லாம் பண்ணுறதுக்கு வசதி இருக்காது. மெயின் என்ட்ரன்ஸில் வந்து ஆட்டோ மட்டும்தான் இங்கே நிற்கிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு 100 அடி போயிட்டு ஒரு ரைட்டில் வந்து ஒரு யூடர்ன் வரும். யூடர்ன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங்கு 20 rupees பார்க்கிங்கு. உள்ளே போனீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்க்கு. ஸோ சாப்பாட்டுக்கெல்லாம் கடைகள் இருக்குது. இட்லி, தோசை, பூரி இதெல்லாம் கிடைக்கிது. ஜூஸு, ஐஸ்கிரீம்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு. பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள். 20 rupees வந்து பார்க்கிங் சார்ஜு. ஸோ அந்த பின்னாடி இருக்குது வந்து கோசாலை. மழை பெஞ்சனால ரொம்ப தண்ணி, அந்த மண் மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய கடைகள்லாம் வந்து இருந்தது. இப்போது நம்ம இந்த சைடு வந்ததுனால மேலே வந்து படி ஏறி போகணும். நம்ம அந்த பாதையில் வந்திருந்தோம்னா படி இறங்கி வந்து கோயிலுக்குள்ளே வரணும். இப்படி வந்து படி ஏறி போகணும். படி ஏற இடத்துல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு இடம் இருந்துச்சு. தேங்காய் பழம்லாம் விற்கிது. பட் உள்ளே வந்து அலௌடு கிடையாது கொண்டு போகிறதுக்கு. எங்கே யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ படி ஏறி வந்த விட்டியுமே நேரையே நம்மளுடைய லக்கேஜ் ரூம் வந்து இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு. லக்கேஜ் ரூமுக்கு பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தர்ஷனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் டிக்கெட்டு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் டிக்கெட்டு. லக்கேஜ் ரூமுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 20 ரூபாய் டிக்கெட்டு. ஃபோனு, வாட்சு, பர்ஸு எல்லாமே லக்கேஜ் ரூம்லேயே வச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக ஈரமாயிரும். பாருங்கள், போகிறதுக்கும் நம்ம சாமியை கும்பிட்டு வெளியில் வர்றதுக்கும் ஒரே பாதை தான். ஸோ உள்ளே போகையில் ஒரு விநாயகர் இருக்கார். விநாயகரை பார்த்து கும்பிட்டுட்டு தான் போகணும். கும்பிட்டுட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ விநாயகரை கும்பிட்டு இந்த லைனில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகணும். முன்னாடி ஒரு நரசிம்மர் இருப்பார். தண்ணிக்கு முன்னாடியே அவரை கும்பிட்டுட்டு படி இறங்கணும். படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்குற இடத்துல ஒரு 4 படி இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய படி, உயரமான படி. ஆனால் பயப்படாதீங்க, ரைட் சைடில் கம்பி இருக்குது சுவரோட. அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இறங்க. ஃபஸ்ட்டு இறங்கையில் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். உயரமான படி, பழைய குகை இல்லையா, அதனால் கம்பியை பிடிச்சிட்டு இறங்குங்க. இறங்கையில் ஒரு 4 படி இருக்குது. அப்புறம் ஒரு 100லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 மீட்ரு வந்து தண்ணியில் போகிற மாதிரி இருக்கும். தண்ணியோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குது கரெக்டாக. ஸோ நீங்கள் தண்ணியில் நடந்து திருப்பியும் சாமி கும்பிட்றதுக்கு மேலே ஏறுறீங்க இல்லையா, அங்கனக்குள்ளேயும் ஒரு 4 படி இருக்கும். சரிங்களா? நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்குற இடத்துலையும் 4 படி இருக்கும். மேலே ஏறி சாமியை பார்க்குற இடத்துலையும் ஒரு 4 படி இருக்கும். அதனால் பார்த்து போங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் மேலே கழுத்து மேலே ஷோல்டரில் உட்கார வச்சுக்கோங்க. சாமி வந்து ரொம்ப பழைய காலத்து கல்ச்சிலையில் உள்ள நரசிம்மர். அதனால் முகம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு தெளிவாக தெரியாது. நீங்கள் சாமி பார்க்கையில் டக்குன்னு போய் கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த நரசிம்மருக்கு மேலே இப்போ புதுசாக வந்து ஒரு முகம் மாதிரி வச்சுருக்காங்க. அது பார்க்கலாம். நீங்கள் நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா தெரியாது, உட்காந்து பாருங்கள்.
இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, மேலே என்ட்ரன்ஸில் ரோட்டு மேலே இருக்குன்னு, அந்த வீதி அங்கனுக்குள்ளே ஆட்டோ நின்றுச்சு இல்லையா, அது வழியாக வந்தால் இப்படியே வந்து நம்ம இறங்கி கோயிலுக்குள்ளே வரணும். நீங்கள் வந்து துளசி மாடம் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே நம்மளே உடச்சி துளசி மாடத்துக்கு சாமி கும்பிட்டு போகணும். உள்ளே வந்து தேங்காய் பழம் எந்த இதுவும் அலௌடு கிடையாது தண்ணிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு. ஸோ ஃபோனுமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான்லாம் கொண்டு போகல. தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. எடுக்கக்கூடாதுன்னா எடுக்காதீங்க. ஜென்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கிடையாது. நம்மளுக்கு தலை நனையாதனால இங்கே வந்து நம்ம தலையை திருப்பி குளிச்சுக்கலாம். லேடிஸ்க்கு இருக்குது. ஒரு ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தா தான் நம்ம உள்ளே போய், குழந்தைங்களுக்கு கூட 5 ரூபா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. தண்ணிக்குள்ளே தயவு செஞ்சு எதையுமே கலட்டி போடாதீங்க. ஸோ நரசிம்மரை கும்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா பீதருடைய ஃபோர்ட்டு. பீதர் ஃபோர்ட் இங்கேயும் பார்க்கிங்க்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரி ஃப்ரீ. பீதர் ஃபோர்ட்டில் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான். நீங்கள் உள்ளே போகையிலே கொஞ்சம் தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போயிருங்க. உள்ளெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியில் தான் அந்த 2-3 கடைகள் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் இல்லை ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, சின்ன பசங்களாக இருந்தால் குடையெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான வந்து ஒரு கதவு. உங்களுக்கு கதவு பார்க்கையில் தெரியும், ஃபுல்லாக வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படியே மண்ணில் வந்து பதிஞ்சு போயிடுச்சு பாருங்களேன் அந்த கதவு. இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆள் வெளியில் வந்து போகிறது மாதிரியான திறக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன அந்த கதவு. மேலே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்துச்சு கதவுலையே. கதவு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக, சீலிங் அளவுக்கு இருக்குது கதவு. ஸோ பீதர் வர்றவங்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஃபோர்ட்டு பார்ப்பாங்க. ரொம்ப வந்து பெரிய இடம். இது வந்து மியூசியம். உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் மியூசியம் இருக்குது. மியூசியம் அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப பெரிய ஃபோட்டோ, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எதுவுமே வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கல இல்லையா? இது வந்து ஜெயில்னு சொன்னாங்க. இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வேலை போய்கிட்டு இருக்குது. இது வந்து பீரங்கியில் போட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த குண்டா இது கல். ஸோ எங்கள் வீட்டுக்காரெலாம் நகட்டி பார்த்தாரு. என் பையன்லாம் தூக்கினேன்னா முடியல, யாராலையும் முடியல. ஃபைனலாக வந்துட்டு என் பொண்ணு வந்து உட்காந்துட்டாப்புல. ஸோ அவ்வளோ கனமாக இருந்துச்சு. இதைத்தான் பீரங்கிக்கு உள்ளே போட்டு எதிரிகளை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து உள்ளே தூக்கி போடுவாங்களாம். ஒன்றை கூட நகட்டவே முடியல, அவ்வளோ ஒரு வெயிட்டு. ஆனால் நம்ம ஆளுங்க இது அந்த காலத்தில் வந்து அப்படி தூக்கி உள்ளே போட்டு வெடிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம், ரொம்ப கிரேட். இந்த இடம்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் இருக்காங்க. இமீடியட்டாக நம்மளுக்கு கேட்டோம்னா உடனே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. 50 ருபீஸ் 80 ருபீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்சி போன பொருள், அந்த நந்தி, இதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. என்ன ஒரு அழகான கலைநயம் இல்லையா? இதெல்லாம் வந்து சிதைஞ்சு போயிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தூண்லையும் பாருங்கள், ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸு. அது கல்லுலையே. இது வந்து ஒரு கேஃபிட்டேரியா இருக்குது. பட் இப்போதைக்கு இது ஓப்பனில் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து மியூசியம். கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் மியூசியத்திலாம் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வந்து காமிக்கணும்.
இதோடைய டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் இதோடைய டைமிங், 9 to 5. ரொம்ப சின்ன மியூசியம் தான். ஸோ இருக்களவு பொருளை வச்சு அப்படி ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து மியூசியம் ஃபோர்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா பீதரில் இருக்கக்கூடிய குருத்வாரா. பீதரில் இதுவும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வந்து ஒரு பிளேஸு. இங்கேயுமே நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ, பார்க்கிங் வந்துட்டு ஃப்ரீ. இதெல்லாம் ரூம்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி புக் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் வேணும்னா. இது வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு டாய்லெட்லாம் இருக்குது. நம்ம வந்து குருத்வாராவுக்கு போகையில் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி தலையை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும். இதெல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தொப்பி, இந்த மாதிரி ஷார்ட்ஸு, சாக்ஸு, சின்ன ஸ்கர்ட் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு உள்ளே போகக்கூடாது. செப்பல் ஸ்டாண்டுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். ஆனாலுமே அங்கங்கே அந்த மாதிரிலாம் வந்து செப்பல்ஸ் வந்து போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் போடாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு கோயில் மாதிரி தான். ஸோ அதுக்குன்னு ஃப்ரீயாக வச்சு காசு கூட கலெக்ட் பண்ணலை. பட் நம்ம அதுக்குரிய இடத்துல கொடுக்குறது வந்து ரொம்பவே கரெக்டு. நம்ம கோயிலெல்லாம் வந்து தண்ணி பைப் இருக்கும் இல்லையா கால் கழுவுறதுக்கு. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி தண்ணி இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து காலை ஈரம் பண்ணாமல் உள்ளே என்ட்ராகவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வீடியோஸ்க்கு அவங்க எதுவும் சொல்லலை. நம்ம அதனால் வந்து ஷூட் பண்ணோம். மெயினில் உள்ள ஒரு இடத்துல வந்து அவங்க போட்டிருந்தாங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் மெயினில் உள்ள அந்த ஒரு இதை வந்து நான் போய் எடுத்துக்கலை குருத்வாரால. ஸோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிற இடத்துல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால் நான் அங்கெல்லாம் எடுக்கலை. இங்கே மட்டும் எடுத்ததுக்கு அவங்க ஒன்றும் சொல்லலை, ஓகே சொல்லிட்டாங்க. வெயிலுக்கு நல்லா மேட்டு போட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே மேலே தான் வந்து நம்மளுக்கு மெயின். ஸோ வெளி சைடு மட்டும் எடுத்தேன். அப்படி அவ்வளோ அழகான அந்த ஒயிட் மார்பிளில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக, அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இது வெளியில் வந்து இன்னொரு ஒரு ஹால். அது முடிச்சுட்டு இங்கே வந்தோம்னா இது வந்து சாப்பிடக்கூடிய இடம். சாப்பாடு வந்து உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் போய்கிட்டே இருக்கும் சாப்பாடு. வர்றவங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்மளும் லஞ்சை வந்து நம்ம இங்கேயே முடிச்சாச்சு. நம்ம வந்து வாங்கையில் இப்படி 2 கையையும் நீட்டி இப்படி தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வாங்கணும். தட்டு கழுவி வச்சுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்குது சாப்பாடு. சப்பாத்தி, தால், அப்புறம் ஒரு சப்ஜி வச்சாங்க. இது வந்து கொடிமரம் மாதிரி அவ்வளோ பெருசு இருந்துச்சு. இது வந்து நம்ம கோயிலெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு நடுவில் ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஸோ குருத்வாராவையும் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ ஹைதராபாத்தை நோக்கி போகிறோம். ஹைதராபாத்தில் நம்ம ரெஜிந்தல் சொன்னோம் இல்லையா, அந்த பிள்ளையார் கோயில் அதே வீதியிலேயே என்எஸ் மேங்கோ கார்டன் ஒரு கார்டன் இருந்துச்சு. நாங்கள் போகையிலே பார்த்துட்டு போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் தோப்பு இருக்குது. ஹைதராபாத்லேருந்து பீதர் போகிற வழியில் ஏகப்பட்ட மாங்காய் தோப்பு இருக்குது, ஏகப்பட்ட மாங்காய் கடை இருக்குது. ஆனால் எல்லா தோப்புக்குள்ளேயும் பறிக்கிறதுக்கு அவங்க விடுறது கிடையாது. நாங்கள் வரையில் இங்கே போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க சரி பறிச்சுக்குங்கன்னு. இவங்களே வந்து வெளியில் கடையும் வச்சுருக்காங்க. ஆனால் கடையில் வாங்கினீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற அதே ரேட்டு தான். ஒன்று கிலோ 120, 150, 200, 300 அந்த ரேஞ்சில் போகுது. ஆனால் நம்ம உள்ளே வந்து நம்மளே நம்ம கையால் பறித்து எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. என்னென்ன வெரைட்டினே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ வெரைட்டி மாம்பழம் இருக்குது. என்ன பறிச்சிங்கனாலும் உங்களுக்கு கிலோ வந்து 60 ரூபா தான்.
நாங்கள் 1 கிலோ 60 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தோம். எல்லா மாங்காயும் கலந்து பறித்து வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் பொண்ணுலாம் வந்து அதுவே எட்டி பறிக்கிற அளவுக்கு தரையெல்லாம் அவ்வளவு சூப்பரான மாம்பழம். சான்ஸே இல்லை. நாங்கள் போய் கேட்டோம் ஓனர்கிட்ட, அந்த மாதிரி யூடியூப்பில் நாங்கள் போடவா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சரி ஓகே போட்டுக்குங்க, யாராவது வந்தால் பறிக்க விடுவீங்களான்னா சரின்னு சொன்னாங்க. பறித்த உடனே பால் அப்படியே சாய்ச்சி ஊற்றிடணும். பறிக்கையில் குழந்தைங்கள்ட்ட சொல்லணும், கவனமாக கண்ணில் பற்றாமல் பறிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா அந்த பால் வடியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் பழுத்து இருந்துச்சு. ஒரு பழம் நம்ம பறித்து டேஸ்ட்டெல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ தரையாக காய்ச்சிருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட அவ்வளோ மரங்கள் இருந்துச்சு. நாங்கள் ஒரு கால்வாசி மரங்களுக்கு கூட போகலை, கொஞ்சம் தான் போனோம். அதுக்குள்ளேயுமே நாங்கள் வந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு பறிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஹைதராபாத் டு பீதர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த NS மேங்கோ கார்டனுக்கு போய் பறிச்சுங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ மரங்கள் இருக்குது, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. நாங்கள் கேட்டோம், இவங்க ஹைதராபாத் இங்கெல்லாம் லோக்கல் மார்க்கெட்டுக்கெலாம் வராது, இது ஃபுல்லாகவே நார்த்துக்கு வந்து போகுது, அதாவது டெல்லி, ஆக்ரா, ராஜஸ்தான், பீகார் அந்த சைடு தான் ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அது பொட்டி ஃபுல்லாக மாம்பழம் பறித்து வச்சுருக்காங்க. சைடில் வந்து மூட்டை கட்டி அப்படி பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அனுப்புறதுக்கு. ஸோ பறிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து அவங்களுடைய கடை இருக்கு இல்லையா, அங்கே வந்து எடை போட்டு நாங்கள் காசு பே பண்ணி வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இங்கே விற்கிறது வந்து மார்க்கெட் ரேட்டு தான் 120 150. உள்ளுக்குள்ளே போய் பறித்தோம்னா 60 ரூபா. ஃப்ரெஷ்ஷான எந்த கெமிக்கலும் இல்லாத மாங்காய். இவங்க தான் வந்துட்டு ஓனரு. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ரோட்டு மேலேயே இருக்கும் அந்த ரெஜிந்தல் சித்தி விநாயகர் பிள்ளையாருக்கு முன்னாடியே இந்த மேங்கோ வரும். நம்மளுக்கு ஹைதராபாத்லேருந்து போகையில் இந்த மேங்கோ கார்டன் லெஃப்டில் வரும், சித்தி விநாயகர் வந்து ரைட் சைடில் வரும். பீதர்லேருந்து வந்தீங்கன்னா கோயில் லெஃப்ட்லேயும் மேங்கோ கார்டன் ரைட்லேயும் வரும். ஸோ நம்ம பறிச்சுட்டு வந்த மாங்காய் பார்க்கையில் கம்மியாக தெரிஞ்சுங்க, ஆனால் எடை போட்டால் ஒரு 10 கிலோக்கிட்ட இருந்துச்சு, கிட்டத்தட்ட 9.5 கிலோ இருந்துச்சு. எங்களுக்கு கரெக்டாக எது என்னென்ன வெரைட்டிங்கிறது தெரியல, அதனால் நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் பார்த்த வரைக்கும் உள்ள எல்லா செடியிலேருந்து ரெண்டு அப்படி பறித்து போட்டு வந்தோம். சரி எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 பழுத்துருச்சு, கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மாம்பழ வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, கடையில் வாங்கின மாம்பழம் எதுவுமே நல்லா இல்லை இந்த வருஷம்னு. ஆனால் இது வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. மாம்பழம்னா இது தாங்க மாம்பழம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. என்ன ஒரு டேஸ்ட்டுங்கிறீங்க, சான்ஸே இல்லைங்க. போனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. பாருங்கள், நான் ஒரு இது எடுத்ததுக்கப்புறம் ஜூஸ் மட்டுமே எவ்வளோ வருது பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா பீதர் போகிற வழியில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க.